வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் பிடிச்ச மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்வீட்டாக ஒரு லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்துட்டு சாப்பாட்டு அரிசி 1 கப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, ஏலக்காய், சுகரு, நெய் இதை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பருப்பெல்லாம் தனித்தனியாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை கொட்டி ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியெல்லாம் இது போல் நல்லா கருகிடாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் நம்ம பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடாமல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்ட பிறகு கழுவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வெந்துக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 4 ஏலக்காய், நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருக்க அரிசி இதை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. இப்படி எடுத்து கையில் நசுக்கும் பொழுது நசுங்கணும். இந்த அளவுக்கு வந்து வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணி கூடவே நம்ம அரைச்ச அரிசி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. எந்த அளவுக்கு தண்ணி உறிஞ்சி கெட்டியாக வருதோ அந்த அளவுக்கு பவுடர் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கணும். இது போல் எல்லாம் நல்லா கலந்து வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முருங்கை இலை போட்டு நெய் காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் இதோட சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு நல்லா. இப்போ இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினோம்னா நம்மளோட அரிசி பருப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.